என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் சிலிண்டர பத்தின ஒரு அப்டேட்ன்னு சொல்லலாம். ஸோ, கண்டிப்பா இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம முழுமையாக வீடியோவ பாருங்க. ஸோ, என்ன கேஸ் சிலிண்டர பத்தின டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சிலிண்டர் வந்து அப்டேட் பண்ண போறாங்க. ஸோ, இது யாருக்கெல்லாம் பொருந்தும், யாருக்கெல்லாம் வந்து இந்த விதிமுறைக்கு உட்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கான டச் பண்ணிக்கோங்க. இதனால நாங்க போடுற கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரணுங்கிற நோக்கத்தில் இந்த வீடியோஸை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே முழுமையாக போகலாம். ஸோ கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு கட்டாயம் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்துடலாம். February 1 முதல் இந்த திட்டங்கள் வந்துட்டு நடைமுறைக்கு வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Feb 1ல் ஸ்மார்ட் சிலிண்டர் திட்டமா அப்படிங்கிறது ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்கும். நாட் ஒன்லி ஸ்மார்ட் சிலிண்டர். ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு உண்டான விஷயங்கள், கேஸ் சிலிண்டர் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அவேர்னஸ் நிறைய இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது கிராமம் இருக்கிறவங்கள கூட எல்லாருமே கேஸ் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெகுலேட்டர் எப்படி ஆஃப் பண்ணணுங்கிற முதல் கொண்டு எல்லாருக்குமே அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாகவும் இருக்குது. ஏன்னா கோடிக்கணக்கான கேஸ் சிலிண்டர் வந்துட்டு இலவசமாக வந்து மத்திய அரசு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு அப்டேட்ஸ் தான். ஸோ இது வந்து என்னென்னா பொருளாதார அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் போயிருக்கோம் அப்படிங்கிறதும் இதன் மூலிமா நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா, சிலிண்டர் இல்லாத வீடுகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். பட் ஆனால் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அப்டேட் ஆகிக்கணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, கேஸ் சிலிண்டர்ஸ்க்கு நிறைய வந்துட்டு விஷயங்கள் இருக்குது. அதாவது குவார்ட்டர் எண்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலிண்டரில் B.13 இல்லை A.13 அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கவும் இதுவரையிலும் முயற்சி செய்யலை. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பிரி இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு சிலிண்டர்ஸ்க்குமே இருக்குது. நாட் ஒன்லி ஃபுட்டுக்கு மட்டும்தான் நம்ம எக்ஸ்பிரி டேட் இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் சிலிண்டருக்குமே எக்ஸ்பிரி டேட் இருக்குது, எக்ஸ்பிரி இயர் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சிலிண்டர் வந்து இத்தனை வருஷம் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கு மேலே அதால் அந்த ப்ரெஷரை வந்து தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற கால நிர்ணயம்லாம் இருக்குது. அதுக்கும் உண்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ABCD அப்படின்னு 4 காலம்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த கேப்ஷா இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த கேபிட்டல் லெட்டரில் இருக்க ABCD அப்படிங்கிறது வந்து கால ஆண்டு. பின்னாடி டாட் வச்சு இயர் கொடுத்துருப்பாங்க. 13, 14, 15, 18 அந்த மாதிரி இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ABCDங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர் எண்ட், குவார்ட்டர்னு சொல்லுவோம். ஒரு குவார்ட்டர், 2 குவார்ட்டர், 3 குவார்ட்டர், 4 குவார்ட்டர். ஸோ வந்து இந்த குவார்ட்டர் அப்படிங்கிறது 3 மந்த்ஸ்க்கான ஒரு வேலிடிட்டி. அதாவது A அப்படிங்கிறது Jan to மார்ச்சும், Bங்கிறது ஏப்ரல் டு ஜூனும், Cங்கிறது ஜூலை டு செப்டம்பரும், Dங்கிறது அக்டோபர் டு டிசம்பரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க நிர்ணயம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இதை வந்து நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சிலிண்டருக்கான அந்த ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்குள்ளே அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு மறுபடியும் நியூ சிலிண்டர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். இதனால தான் நிறைய விபத்துகள் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த ப்ரெஷரை தாங்காமல் வந்து வெடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை ரெகுலேட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இந்த மாதிரினா நம்ம வந்து 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் கம்பல்சரி எல்லாருமே செக் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு காமனாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க விஷயம். இது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணால் LPG டியூ டேட்டை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களோட சிலிண்டர்ஸ்க்கு இருக்குது. நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வாங்குகிறோமோ இல்லை 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வாங்குகிறோமோ, அந்த டேட்டை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப வந்துட்டு ஒன்றுமே இல்லை. இதை வந்து செக் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒன்றும் இல்லை, தெரிஞ்சிக்க போகிறீங்க, அதை அப்டேட் பண்ணிக்க போகிறீங்க. இன்கேஸ் ரொம்ப ஓல்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட எந்த பிரான்ச்சில் நீங்கள் வாங்குறீங்களோ அங்கே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ வந்து சிலிண்டர் பழசாக இருக்குது, இதுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே தாண்டி February 1 முதல் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதா ஹைலைட். அதாவது லைட் வெயிட் சிலிண்டர். ஓகேங்களா? லைட் வெயிட் சிலிண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம எவ்வளோ சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கேஸ் உள்ளே இருக்குங்கிறத வந்துட்டு நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த சிலிண்டர் வந்து புக் பண்ணுறதுக்காக
உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன், அவுட் அது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். அதாவது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்னும் இருப்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அந்த சிலிண்டர்ல தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனுக்குடன் நீங்க சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம். தேவையில்லாம அதிகமான சிலிண்டர்ஸ் வந்து நீங்க வாங்க தேவையில்ல. உங்களுக்கான பர் டேட்டுக்கு நீங்க எவ்வளோ யூஸ் பண்றீங்கங்க முதல் கொண்டு உங்களுக்கு வந்து சிலிண்டரோட அப்டேஷன் எல்லாமே தெரியும். ஸோ இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தீ விபத்தும் ஏற்படாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ஸோ வந்துட்டு விமென்ஸே வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது பழைய சிலிண்டர்னா ஆக்சுவலா ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்கும். வி காண்ட் டு டேக் நம்மளால எடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ வந்துட்டு இந்த மாதிரி லைட் வெயிட்டா இருக்கும்போது விமென்ஸே வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான சிலிண்டர்ஸ் தான் இப்போ வந்துட்டு வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2026 ஓகேங்களா? ஸோ இந்த இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சிலிண்டர் ஸ்மார்ட் சிலிண்டர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப வந்துட்டு செக்யூர்டான ஒரு விஷயம். சேஃபும் இருக்கும். நல்ல ஒரு செக்யூரான ஒரு விஷயமாவும் இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு இதில பார்த்தீங்கன்னா, தீ விபத்துகள் எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லவே இல்லன்னு சொல்றாங்க. ஸோ வந்து 100% வந்து சேஃப் அண்ட் செக்யூர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிலிண்டர் வந்துட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கணும்னா, நீங்க இப்பவே உங்களோட நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்கா? நீங்க வந்து அதில அப்டேட் பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு மேல வர சிலிண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கால நிர்ணயம் வந்து குடுத்துருக்காங்களா? அத அப்டேட் பண்ணியிருக்காங்களா உங்க நிறுவனம் அப்படிங்கிறதையும் நீங்க கண்டிப்பாக தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கிறதுக்கு இது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம். இத நீங்க தெரிஞ்சுக்கிறது. இந்த குவார்ட்டர் எண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருவேள ம் B13 அப்படின்னு இருக்கு அப்படின்னாலும், உங்களுக்கு அது என்ன இயர்ல பாஸ்ட் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எப்போ ரீஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஈவன் அதில வாசர் கரெக்ட்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அப்டேட் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிலிண்டர்லாம் அடி வாங்கியிருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, கண்டிப்பாக உங்க நிறுவனத்தில நீங்க புகார் தெரிவிக்கலாம். இது வந்து முன்னெச்சரிக்கை தான். ஓகேங்களா? நடந்ததுக்கப்புறம் நம்ம பேசி ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. ஸோ முன்னெச்சரிக்கையா உங்களுக்கு ஏதேனும் இதில வந்துட்டு குறை இருக்கு, இல்ல இதில இது மாரி இருக்கு, டீஃபால்ட்டா இப்படி வருது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்க வந்துட்டு உங்க நிறுவனத்தில நீங்க தொடர்பு கொண்டு அத பத்தி பேசலாம். இல்ல நீங்க ஸ்மார்ட் சிலிண்டருக்கு மாற போறீங்க. ஸ்விட்ச் டூ ஸ்மார்ட் சிலிண்டர் அப்படின்னாலுமே, நீங்க வந்து அதையுமே நீங்க அப்டேட் பண்ணி வைக்கலாம். இப்போவே கரண்ட்டா நீங்க வந்து உங்க நிறுவனத்திட்ட இந்த மாரி நான் ஸ்மார்ட் சிலிண்டருக்கு வந்து அப்டேட் ஆகணும்னு நெனைக்கிறேன் அப்படிங்கும்போது, கண்டிப்பா அதற்கான விஷயங்கள அவங்க அப்ளிகேஷனா இருக்கட்டும், இல்ல வாட் எவர் இட் இஸ் இல்ல இதுலேருந்தே கன்வே பண்ண போறாங்களா அப்படிங்கிறதையும் அவங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ விரைவில் வந்து எல்லா வீட்லயுமே இந்த ஸ்மார்ட் சிலிண்டர் தான் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணிட்டாங்க. அத தான் ஃபாலோவும் பண்ண போறாங்க. ஸோ வந்து எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா இத வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ விரைவில் இந்த அப்டேட் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்மார்ட் சிலிண்டருக்கான அந்த ஆப்பா இருக்கட்டும், இல்ல வாட் எவர் இட் இஸ் நம்ம இப்ப ஆப்ல தான் முக்காவாசி வந்துட்டு எல்லாமே வந்து புக் பண்றோம். யா அ இந்த சிலிண்டர் வந்துட்டு புக் பண்ற ஆப் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுவுமே ஸ்மார்ட் ஆப்பா வந்து உங்களுக்கு கன்வே பண்ணி குடுப்பாங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் நீங்க வந்து